உங்கள் வெண்ணியா பேசுகிறேன். விவிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இவங்க என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப என்னோட கூடவே இருந்தவங்க. எப்பப்பெல்லாம் நான் தனியாக இருக்கணும் என்னோட விளையாண்டிருக்காங்க, என்னோட பிஸ்னஸ் விளையாண்டிருக்காங்க, கார்ட்ஸ், டீச்சர் கேம் எல்லாருமே இவங்க என்னோட விளையாண்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவன் தான் நம்ம பெனி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவன் எங்கே வாங்கணும்னா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் கரெக்டாக வாங்கணும். அப்போது இவனுக்கு எதுக்கு நாங்கள் பென்னின்னு பேர் வச்சுன்னா, டோரா புஜ்ஜியில் வந்து பென்னி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதே மாதிரி இருக்கிறதா எங்கள் அப்பா பென்னின்னு இதுக்கு கொஞ்சம் கழுத்து வேறு அதுக்கு உடஞ்சிருக்கும், வேறு பஞ்சு பத்தலை இதுக்கு. அதனால கழுத்து நிற்காது, சும்மா தூங்கிட்டே இருக்கும். கண்ணும் போயிருக்கு, கண் டாக்டர்கிட்டையும் போகணும், கண்ணு போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஏன் பென்னி வச்சோன்னா, டோரா புஜ்ஜியில் பென்னி வரனால பென்னின்னு பேர் வச்சோம். அதே மாதிரி எனக்கு இது வாங்கிட்டு வரும் பஸ்ஸில் சுத்தமாக இடமே இல்லை. ஸோ இதனால தான் உட்காந்துட்டு வரேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ளஃபி பற்றி சொல்ல அவ்வளோ பெருசாலாம் இல்லை, ஏன்னா ரீசெண்டாக என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு தான் வாங்கினது. ஸோ ஃப்ளஃபி பற்றி சொல்ல அவ்வளோ இல்லை. பட் இதுக்கு ஏன் நான் ஃப்ளஃபி பேசுன்னு எனக்கு மறந்து போச்சு, எனக்கு தெரியல, அது தெரியல. இதுதான் என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இது ஓடா. இது ஏன் ஓடானா, இது பார்க்க ஓடாஃபோன் டாக் மாதிரியா இருக்கதா ஓடான்னு வச்சுட்டோம் பேர். இதுக்கும் ஒரு கண் இல்லை, பாதி பொம்மைங்க எதுக்குமே கண் இருக்காது. அதுக்கப்புறம் இது ஜிராஃபி. ஸோ ஜிராஃபிக்கு சேம் ப்ராப்ளம், பென்னியோட சேம் ப்ராப்ளம். அதுக்கும் கண் இல்லை. ஸோ இது பேர் ஜிராஃபி. இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கினது. எங்கள் அக்காவோட காலத்துலேருந்தே இருக்குது இதெல்லாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது பேர் வீங்கி. இது ஏன் வீங்கின்னு வச்சுருக்கேன்னா, இந்த இடம் வீங்கி இருக்குல்ல, ஸோ வீங்கின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பேர் பிங்க் ரோஸ். இது ஷர்ட்டில் பிங்க் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, பிங்க் ரோஸ் கிடையாது, ஏதோ ஒரு பிங்க் ரோஸ்னு பேர் வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த எக்ஸாம்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக்ல வந்து பிச்சு எடுத்துது. நம்ம நெக்ஸ்ட் பேச போகிறது இவரை பற்றி தான். ஸோ இது பெரினா இந்த பெரிய பிளாட்டிபஸ், அந்த ஃபினிஸ் அண்ட் ரோஸ் பார்க்கணும் தெரியும் பெரிய யாருன்னு. ஸோ இதுதான் பெரி. இது யார் வாங்கி கொடுத்தது தான் என்னோட வந்தனா சமந்தா வாங்கி கொடுத்தது என் பர்த்டேக்காக. இதுவுமே லாஸ்ட் பர்த்டேக்கு தான் வாங்கி கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இது பெரினா யார்? டூஃபன் ஸ்மித் நீதா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஹார்ட்டி. இது ஏன் ஹார்ட்டினா, இங்கே ஹார்ட் இருக்குன்னா இது வேறு ஹார்ட்டின்னு வச்சுட்டோம். இது வந்து எங்கள் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. எத்தனாவது பர்த்டேல எனக்கு தான் மறந்து போச்சு. இதில் எந்த கோளாறும் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இது மட்டும் தப்பிச்சிருச்சு எப்படியோ. இது பேர் ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் ஏன் ஏஞ்சல்னா அவங்களுக்கே தெரியும், இதனால ஏஞ்சல். ஸோ இது நல்லா இப்போ வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு இப்போ. ஸோ இதுவுமே என்னோட லாஸ்ட்டுக்கு முந்தின பர்த்டே நினைக்கிறேன். 4 வருஷம் குளிக்காத மாதிரி இருக்கு. 4 வருஷம் குளிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அவ்வளோதான், குளிக்க வச்சா முடியெல்லாம் இன்னும் அழகாயிடும். ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல். அதுக்கப்புறம் இது ஆரஞ்சு. ஸோ இது ஏன் ஆரஞ்சுனா, இது ஆரஞ்சு கலரில் இருக்கதான் ஆரஞ்சு. என்னென்ன கலரில் இருக்கோ அந்தந்த கலர் நான் பேர் வச்சுருவேன். ஸோ இதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கழுத்தில் ஏதோ இருக்கும், அது ஏதோ பிச்சுட்டம் இருக்கு, நாங்கள் பிச்சுருக்கேன். மூக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது நெருப்பில் இந்த இடம் இங்கே பட்டுடுச்சு. ஸோ இதுவும் நிறையா அனுபவிச்சிருக்கு, என்னோட இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நோஸ்லெஸ். ப்ரோனி. நெக்ஸ்ட்டு நோஸ்லெஸ். ஸோ நோஸ்லெஸ் ஏன்னா இது நோஸ் இல்லை. வெயிட் அ மினிட், இவங்கெல்லாம் சிப்ளிங்ஸா? யார் இவங்க? 4 பேர் வந்து, ஸோ இவங்க 4 பேர் தான் சிப்ளிங்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேர் ஒரு பேக்லேருந்து வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவனை தூக்கவே முடியாது, ரொம்ப வெயிட். இவன் பிக்கி பேக் தான், பட் இவனையும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நாங்கள் வச்சுருக்கோம். சரி, இவன் பேர் பிக்கி. பிக்கினா ஏன் பிக்கினா, இது மூஞ்சி பார்க்க பிக்கி மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் பேர் பிக்கின்னு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரின்சி. பிரின்சிக்கு வந்து கீழே அம்பரலா மாதிரி இருக்கும்.
அம்பரலா உடஞ்சி போனதுனால கால் இல்லை இப்போ அதுக்கு. ஸோ இது பேர் பிரின்சி. ஏன்னா கொஞ்சம் பார்க்க பிரின்சஸ் மாதிரி இருக்கிறதுனால பிரின்சின்னு பேர் வச்சுருக்கோம். தொப்பி கொஞ்சம் கழண்டு போயிருக்கோம். ஸோ இதான் பிரின்சி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ஏஞ்சல். அந்த டால்லே வந்து ஃபஸ்ட்டு வந்த டால்னால் அது இதுதான் என் வீட்டுக்கு. ஸோ இது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பேர் வந்து லிலி. ஓகே, இதுக்கு ஏன் லிலி பேர் வச்சுன்னா எனக்கு மறந்து போச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு வந்த டால். ஸோ இது பேர் லில்லி. நெக்ஸ்ட்டு நம்ம ரேபிட்டி. இதுக்கு ஏன் ரேபிட்டின்னு பேசுனா அவங்களுக்கே தெரியும், ரேபிட் மாதிரி காது இருக்குன்னா ரேபிட்டின்னு பேர் வச்சேன். ஸோ இது வந்து எங்கள் அப்பாவோட ப்ரெசன்ட். ஓகேவா, இது அதுக்கப்புறம் இது இதுங்க மூணுமே வந்து என்னோட லாஸ்ட் பர்த்டே அப்போ தான் வந்துச்சு. ஸோ இது வந்து எங்கள் அப்பா ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ இது பேர் தான் வந்து ட்விங்க்லி. ஸோ ட்விங்க்லி இதுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், இதுதான் ட்விங்க்லி. நெக்ஸ்ட்டு இது எலோஷி. எலோஷி ஏன் எலோஷின்னு வச்சேன்னா எல்லோ கலரில் இருக்குதான் எலோஷின்னு வச்சுட்டேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு மறந்து போச்சு. நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு யாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இது பேர் பிங்கி. இது ஏன் பிங்கினா இது பிங்க் கலரில் இருக்கிறதுனால பிங்கி. இதை பற்றி சொல்லணும்னு அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வேலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சூச்சு. இதான் நம்ம லாஸ்ட் பொம்மை. ஸோ சூச்சு பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்ல பையன். ஸோ சூச்சு அப்படின்னு எதுக்கு பேர் வச்சேன்னா தெரியலை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மூக்கு வேறு ரெட் கலரில் இருக்கும் மூக்கு, எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பொம்மை. ஸோ எல்லா பொம்மையுமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பொம்மைங்க இருந்தால் அதை வந்து தூக்கி போடாதீங்க, அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கான மெமரிஸாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மேலும் இதோட வீடியோஸ் போடுறோம், கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் வேணியா, திஸ் இஸ் யுவர் விவி சிஸ். பாய்.